அன்பார்ந்த நேயர்களே, அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதை எப்படி உபயோகப்படுத்தி அதன் மூலயமா நம்ம பல வெற்றிகளை எப்படி காணலாம் அப்படின்றதும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அபிஜித் நட்சத்திரம்னா என்ன? அபிஜித்ன்ற பேருக்கான பொருள் என்னென்னா வெற்றிகரமானதுன்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்தில் எந்த ஒரு விஷயம் நம்ம தொடங்கினாலும் சரி, அது நமக்கு முழுமையான வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்றது முன்னோர்கள் வாக்கு. நம்ம முந்தைய காலங்களில் பெரியவங்க எல்லாருமே பல நல்ல விஷயங்களை இந்த நட்சத்திரத்தில் துவங்கி அதன் மூலிமா பல வெற்றிகளை கண்டிருக்காங்க. இதை பார்த்த சில தீயவர்கள் தீய விஷயங்களுக்கும் இதை உபயோகப்படுத்த அது கிருஷ்ண பகவான் என்ன பண்ணார், இந்த நட்சத்திரத்தை தன்வசமாக்கிக்கிட்டார். நல்லவங்களுக்காக நல்ல டைமில் நல்லதுக்கு மட்டுமே இதை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக இதை தன்வசப்படுத்திக்கிட்டதா ஒரு சான்று. அப்பேற்பட்ட இந்த புனிதமான இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான். இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா. இந்த நட்சத்திரம் மாதந்தோறும் நம்மளுடைய உத்திராட நட்சத்திரத்தின் கடைசி 12 நிமிஷங்களும் திருவோண நட்சத்திரத்தின் முதல் 12 நிமிஷங்களையும் அடங்கியது. மொத்தம் 24 நிமிஷங்களில் வரும். மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த காலகட்டம் 24 நிமிஷம் மிகவும் பயனுள்ளதாக அதை நம்ம எப்படி அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மாதம் வரும் இந்த 24 நிமிடங்களில் நம்ம என்ன பண்ணணும் இந்த நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி அப்படின்னும் போது சில விஷயங்கள், இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கணும், ஒரு நகை வாங்கணும், வண்டி வாங்கணும், இப்படி ஏதாவது ஒரு விருப்பம் இருக்கும்போது அதற்கான முதல் பணமாக ஒரு ரூபாய் காயின் எடுத்து நம்ம ஒரு சின்ன உண்டியல் வாங்கி புதுசாக அதில் நம்ம போட்டு வைக்கலாம் அந்த நேரத்தில். அப்படி இல்லைன்னா நம்ம எங்கே யூஸ்வலாக நம்ம பணம் சேர்ப்போமோ அந்த இடத்துல இது பேர் சொல்லி நம்ம இதுக்கான துவக்கமாக நம்ம அதை எடுத்து வைக்கும்போது எப்படியோ கண்ணுக்கு தெரியாமல் அந்த பணம் நம்மளோட சேர்ந்து நமக்கு வேண்டிய பொருளை நம்ம மிக எளிமையாகவே நம்மக்கிட்ட வந்தடையும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது படிப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போடணும், இல்லை ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கனவு இருக்கும், வேலை அப்ளிகேஷன் போடுறது, இப்படி இது மாதிரியான விஷயங்களை கூட நம்ம அந்த டைமில் நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வைக்கலாம். அதுவும் நமக்கு முழுசாக வெற்றியை கொடுக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த சமயத்தில் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் இப்போ நமக்கு இன்றைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் இப்போ நமக்கு போட டைம் இல்லை, அதுக்கு இன்னும் நாள் இருக்குது, இல்லை முடிஞ்சிருச்சு, ஏதோ ஒன்று அப்படின்னும் போது கூட நம்ம ஒரு பேப்பர் எடுத்து அதில் நான் இந்த ஜாபில் சேர்ந்துட்டேன், எனக்கு நான் கேட்ட பணம் கிடச்சிருச்சு, இப்போ நான் ஒரு 10 லட்சம் எனக்கு தேவைன்னா 10 லட்சம் என்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு, இதை மாதிரி நடந்துட்ட மாதிரி அதை மாதிரி நம்ம வந்து ஒரு பேப்பரில் க்ரீன் பேனாலேயோ அப்படி இல்லைனா ப்ளூ பேனாலேயோ, ரெட்டு மட்டும் வேண்டாம் தவிர்த்துருங்க, மற்றபடி க்ரீன் ஆர் ப்ளூ இந்த மாதிரி பெண்ணில் உட்கார வந்து நம்ம அதுக்கு என்னவோ அதை மனசில் எழுதணும். கிழக்க பார்த்த மாதிரி உட்காந்து நம்ம அடைஞ்சிட்ட மாதிரி என்ன நினைக்கிறோமோ அதை நமக்கு கிடைச்சிட்ட மாதிரி எழுதணும். அப்படி எழுதவும் முடியலை அப்படின்னா பட்சத்தில் கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு தெய்வத்தை நினைக்கிறோம், அந்த தெய்வத்தை முழுசாக பிரபஞ்ச கடவுளாக நினச்சி பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பேச ஆரம்பிக்கணும். எனக்கு 10 லட்சம் கிடைச்சிருச்சு, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு இந்த பணத்தை கொடுத்த இறைவனுக்கு பிரபஞ்சத்துக்கு பல கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம தேடுறோமோ அந்த விஷயம் நம்மளை வந்து சேர்ந்துட்ட மாதிரி நினச்சி அப்போ அது நமக்கு முழுமையாக கிடைக்கும்போது நம்ம என்ன ஒரு சந்தோஷம் ஆனந்தம் நமக்கு கிடைக்குமோ அந்த சந்தோஷத்தோடையே நம்ம அந்த இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லணும். இதை அப்படி நம்ம செய்ய 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 நிச்சயமாக அது ஒர்க் அவுட் ஆகும். நம்ம என்ன கேட்குறோமோ அது பல மடங்கு நம்மக்கிட்ட வந்து சேரும். நமக்கு வெற்றி நிச்சயம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது இதனுடைய அர்த்தம் தான். சும்மா பேருக்கு நானே எடுத்து வச்சேன் நமக்கு வெற்றி வந்துருன்றது கிடையாது. முழு மனசோட நம்பிக்கையோட நம்ம ஒரு விஷயத்தை இறங்கி செய்யும்போது அதனுடைய வெற்றி தானாக நம்மளை சேர்ந்து அடையுன்றது தான் இதனுடைய முழு அர்த்தம். அப்பேற்பட்ட அபிஜித் நட்சத்திரம் ஜூன் மாதம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 15ஆம் தேதி சண்டே வருது. அதுவும் நள்ளிரவு மிட்நைட்டில் 12:09, அதாவது 12:09, மிட்நைட் 12:09க்கு ஆரம்பித்து 12:33க்கு முடியுது. கரெக்டாக 12:09க்கு ஆரம்பித்து 12:33க்கு முடியுது அபிஜித் நட்சத்திரம். அந்த 24 நிமிஷத்தை நம்ம எப்படி அதை நமக்கு பிரயோஜனப்படுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணுன்றது இறைவன் ஆசீர்வாதத்தோடு இந்த பதிவு கேட்குற எல்லாருக்குமே நிச்சயமாக அமையும். இதை நம்பிக்கையோடு செய்து பார்த்து நீங்கள் எல்லாருமே நல்ல வெற்றி பெறணும், பலன் பெறணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.